இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. ஜேகே டயர், தேசத்தின் டயர். உங்களால் 3 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியுமா? மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 3, அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஷாக் ஆவேன், பயங்கரமாக ஷாக் ஆகும். I'll get shocked when that'll be a big shock of my life. பிரேக்கப் Ideal. தெரிய வந்துருச்சுன்னா வீட்லேயே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானே இருக்கோம். கவலையே பட மாட்டேன், ஏன்னா லவ் அது யார்கிட்ட யார் மூலியமா எப்போ வேணா வரலாம். எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். 7 years ரன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போயிட்டு அதை மாற்ற முடியாது. ஆனால் நான் அவனை ஹஸ்பண்டாகவே பார்த்துட்டேன், என்னோட பாய் ஃப்ரெண்டாகவும் பார்த்துட்டேன், என்னோட பெஸ்டியாக பார்த்துட்டேன், பிரதராக எல்லா மூலியமாவும் நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவன் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிப்பேன், அதுவும் ரொம்ப அக்செப்ட் பண்ணிப்பேன். லவ் தான் சார் எல்லாமே, ஓகேவா? இப்போ அவங்க மேலே லவ் இருந்தால் அது ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது அப்போ எனக்கு வியர்டாக பார்க்க தெரியாது. அது ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரியில் தான் இந்த மாதிரி ரொம்ப கனெக்டடாக நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஷேரிங் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் அண்ட் லிவிங் டுகெதர். அதுதான் அந்த சுச்சுவேஷனில் நம்ம உள்ளே போய் மாட்டினா தான் we could answer very clearly. So what? Anyway, we got married. இதனால என்ன இருக்க போகுது? And it is love, அவ்வளவுதான். அப்பயும் கல்யாணம் பண்ணிருப்பேன். பெருசா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகே. வாழ்ந்த டைம் ஞாபகத்துல அது வந்துருச்சு. அதை நான் தங்கச்சியா திருப்பி நான் கன்சிடர் பண்ணேன், ஒய்ஃபா தான் நான் கன்சிடர் பண்ணேன். அப்பயும் நான் லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்பயும் என் மைண்ட் அப்படிதான் இருக்கும். உறவுகள் என்பது பார்த்தீங்கன்னா மனதுக்கு சம்மந்தப்பட்டது. மனசு ஓகே ஆயிடுச்சுன்னா உறவுக்கு அங்கே வழி இல்லை. ஒரு மதத்துலக்கும் ஒரு மதத்துக்கும் நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட் பிறகு அந்த மதத்தால் தான் அது உனக்கு வேறுபாடு புரியுதே தவிர மனம்ன்ற ஒன்று வர சொல்ல அதுக்கு எதுக்குமே ஒரு அப்பாற்பட்ட விஷயமா அது நிற்கும். அதை நீங்கள் ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துருவீங்க. நீ அவளுக்கு அண்ணன், அவ உனக்கு தங்கச்சி.